கவின்டேஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க நடந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் நம்ம வந்து பிள்ளையார் குப்பம் போட்டோஸ் கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி வரும். இது வந்து பீச் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த பக்கம் பீச்சு, அப்படியே அந்த பக்கம் அந்த மரத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக் வாட்டர். நல்ல அழகான ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கும் இந்த ஏரியா. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு அர்ஜென்ட் சேல் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆள் நடமாட்டமே இருக்காது. ஏன்னா இது ப்ரைவேட் பீச் மாதிரி இருக்கும், யாருமே வரமாட்டாங்க. டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இது சிட்டி உள்ள அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க போவாங்க, யார் வராங்க யார் போகிறானே தெரியாது. பட் இங்கே வந்து செக்யூர்டு ஒரு கம்யூனிட்டி, யாரும் உள்ளே வந்து அனாவசியமாக வரமாட்டாங்க, ஆள் நடமாட்டமே இருக்காது. நைட்டு 12 மணி 1 மணி ஆனாலும் இங்கே நீங்கள் வீடு கட்டிங்கன்னா அழகாக வந்து பீச்சில் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நல்ல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. உள்ளே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி எப்படின்னு பார்க்கலாம். ஒரு 22 கிரவுண்டு சேலுக்காக வருது. 2வது ப்ராப்பர்ட்டி இது பீச் ப்ராப்பர்ட்டி, பீச் எண்டு. இதுலேருந்து அடுத்த ப்ராப்பர்ட்டி உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ பீச் எண்டுலேருந்து பார்த்துட்டு இருந்தோம். நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே தான் வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த கார் கிட்டேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும். 190 அடி ஃப்ரண்டேஜ், நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. அந்த இடத்துல வந்து ரோடு பெருசாக இருக்குது, 50 அடி 60 அடி. இது வந்து 35 அடி ரோடு வரும், 30 to 35 அடி ரோடு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஐலாண்டு, அது ஒரு பக்கம் பேக் வாட்டர், ஒரு பக்கம் பீச் இருக்கும். நிறைய பேர் இங்கே டிஸ்டர்பன்ஸ் தான் பண்ணுறாங்க. வந்து நம்ம சிட்டி உள்ள வாங்குகிறோம், மகாபலிபுரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா அந்த ஏரியாவில் அடிக்கடி பைக்கு காரு எல்லாம் பகலில் கூட போயிட்டே இருக்கும். யாராவது வந்து பீச்சை பார்க்குறதுக்கு வெளியூர்லேருந்து வரவங்க வருவாங்க, டூரிஸ்ட் வருவாங்க. இது மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அங்கே. பட் இங்கெல்லாம் வந்து ஐலாண்டு, தனியாக ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. அது யாருமே உள்ளே வர முடியாது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நான் பீச்சும் நான் காமிச்சிருப்பேன், எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இருக்காது. அது மாதிரி அமைதியான ஒரு ஏரியாவில் எனக்கு பீச் ஹவுஸ் வேணும்னு பார்க்குறவங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. நான் ட்ரோன் வியூவில் காமிச்சிருப்பேன், நீங்கள் என்னோடய கேட்டிங்கன்னா வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். பக்கத்தில் வீடுலாம் பார்த்தீங்கன்னா கட்டியிருப்பாங்க. டெம்பரரியாக தான் உங்களுக்கு வந்துட்டு டெம்பரரி ரூஃப் தான் பண்ண முடியும். ஏன்னா பீச் கிட்ட நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்க, இது யாருமே சொல்ல மாட்டாங்க, நாங்கள் சொல்கிறோம். பஞ்சாயத்து தப்புலேயே வாங்கி நீங்கள் வீடு கட்டினாலும் இப்போதைக்கு சின்ன இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் வந்து பர்மனெண்ட் ரூஃப் வந்து இப்போ பண்ண முடியாது. இங்கே பண்ணியிருப்பாங்க பாருங்கள், டெம்பரரி ரூஃப். அது மாதிரி தான் நீங்கள் சைடில் சுவர் எல்லாமே கட்டிக்கலாம், வால் எல்லாமே கட்டலாம், எல்லாம் பண்ணலாம். டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ண முடியாது, ரூஃப் போட்டு க்ளோஸ் பண்ண முடியாது. டெம்பரரி ரூஃப் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் இங்கே வந்து ரூல் இருக்குது இப்போது பீச் சைடில். அதுவும் இங்கே எஸ்பெஷலி வந்து மகாபலிபுரம் தாண்டினதுக்கப்புறம் அப்ரூவல் தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ரூவலில் நீங்கள் அதை தான் பண்ணணும். அப்ரூவலில் நீங்கள் வந்துட்டு ரூஃப் எல்லாம் போட்டுக்கலாம். இது ஒரு கண்டிஷன் இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. 190 அடி ஃப்ரண்டேஜ், 22 கிரவுண்ட் இருக்குது. நம்ம பக்கத்தில் ஏற்கனவே போட்டோம், ஒரு கிரவுண்டு 24 கிரவுண்ட் போட்டோம். பட் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரைக்கும் ஒரு அர்ஜென்ட் சேல், 19 லட்ச ரூபா பர் கிரவுண்டு, 190 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கிறதால நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. நீங்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது சேர்ந்து பிரித்து எடுத்துக்கலாம். தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.